இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஓடிஐ ஃபார்மேட்டில் வீக்காக தான் இருக்கு. இன்ஜூர்டா இருக்காரு, அதை பத்தி அது மட்டும் தான் ஒரே கன்சர்ன். பட் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் கிடையாது. அக்ஷர் பட்டேல் ஜடேஜாக்கு பதில்னு சொல்ல முடியாது. அக்ஷர் பட்டேல் பதிலாக வாங்கினா வருண் சக்கரவர்த்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, ரிஷப் பந்த் இருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட், அது கிளாசிக்கல் லுக்கா இருக்கும், அடிச்சா நல்லா இருக்கும். அதனால சஞ்சு சாம்சனுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் லாஸ்ட் 13 இன்னிங்ஸ்ல 400 அடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். ஓகே, கேட்டகரி வந்து ரெண்டு பேருமே வேற. நம்ம வருணை வந்து இவங்க ரெண்டு பேரோட வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா வருணுக்கு பேட்டிங் எபிலிட்டி கிடையாது. நம்மளுக்கு தான் அந்த டிசீஸ் இருக்கு. பிளே ஆஃப் பண்ணிட்டா அந்த ப்ரெஷர்னால பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆயிடும். மேபி செமிஃபைனல் ஃபைனல் வர சான்சஸ் இருக்கு. ஸ்டேட்டுக்கே ரெப்ரசென்ட் பண்ணி ஆடல விஜயாசாரி டிராஃபிக்கு கேப்டன்ஷிப் இல்லை அவங்க கிட்ட. கண்டிப்பா வின் பண்ணோம். மேபி இட் கேன் பி a lost trophy for ரோஹித் சர்மா and விராட் கோலி. 2025 சாம்பியன் ஸ்குவாட்ல வேற யாருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம்னு உங்களுக்கு தோணுது? ருத்ராஜ் கேத்வாட். ஏன்? அவர் நல்லா தான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல எல்லாம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கில் கம்பேர் பண்ணும்போது அவருக்கு கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலா வைஸ் கேப்டன் சான்ஸ் கூட கில்லுக்கு போனது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஐயருக்கு கொடுத்துருக்கலாம், சுரேஷ் ஐயருக்கு கொடுத்துருக்கலாம். அது இல்லாட்டி அக்ஷர் பட்டேல் கூட டிசர்விங் தான். ஆனா அது கில்லுக்கு போனது எனக்கு கொஞ்சம் இதுதான் சான்ஸ். என்னன்னா பவுலிங், ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஐ ஃபீல். சுமன் கில்லுக்கு பதிலா ருத்ராஜ் கைக்வாட் இல்ல சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே கொடுத்துருக்கலாம். ஓகே, ஏன்? ஆனா ருத்ராஜ் வந்து ஆவரேஜ் இப்போ ஆன ரீசெண்ட் T20s 7 மேட்சஸ்ல வந்து 500 அடிச்சிருக்கான். சுமன் கில் வந்து இதே ஆடல, ஸ்டேட்டுக்கே ரெப்ரசென்ட் பண்ணி ஆடல. விஜயாசாரி டிராஃபிக்கு கேப்டன்ஷிப் இல்லை அவங்க கிட்ட. அது பதிலா ருத்ராஜ்கோ சஞ்சு சாம்சனுக்கோ கொடுத்துருக்கலாம். ரெண்டு பேருமே விஜயாசாரி டிராஃபில கேப்டன்ஸா இருக்காங்க. இப்போ T20ல வேற ஆடிட்டு இருக்காங்க, நல்லா தான் ஆடுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு 2 IPL டீம்ஸ்க்கு கேப்டனா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே சான்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச பிளே எல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்குவாட்ல வேற யார் இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கருண் நாயர் இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இப்போ அதிகமா இருக்கு. விஜய் ஹசாரில நல்லா விளையாடுறாரு. சஞ்சு சாம்சனுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் லாஸ்ட் 13 இன்னிங்ஸ்ல 400 அடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். ஓகே, சுப்மன் கில்லுக்கு எனஃப் சான்ஸ் கொடுத்துட்டாங்க, எல்லா இதுலயும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒட்டுகை கைக்வாத் கொடுத்துக்கலாம். ஓப்பனிங் பேர்ல அதை பார்க்கும்போது அது ஓகே. ஓகே, அண்ட் ஜெய்ஸ்வாலும் இருக்காரு. ஜெய்ஸ்வாலை சூஸ் பண்ணுவாங்களா இல்லை சுப்மன் கில்லை சூஸ் பண்ணுவாங்களா தெரியல ஓப்பனிங். ஓகே, பட் ஜெய்ஸ்வால் தான் இப்போ இதில் கரெக்டாக இருக்காரு. ஸோ அவர் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்தியன் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் சாம்பியன்ஸ்க்காக 2025. ஜடேஜா ஒரு அக்ஷருக்கு பதிலா வருண் சக்கரவர்த்தி இருந்திருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு ஜடேஜா அக்ஷர் பட்டேல் கரெக்டான சாய்ஸ் தான் தோணுது. ஏன்னா வந்து நம்ம கேட்டகரி வந்து ரெண்டு பேருமே வேற. நம்ம வருணை வந்து இவங்க ரெண்டு பேரோட வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா வருணுக்கு பேட்டிங் எபிலிட்டி கிடையாது. ஓகே, ஸோ என்னதான் துபாயில வந்து பெரிய கிரவுண்டா இருந்தாலுமே வந்து ஒரு T20 ஃபார்மேட்டுக்கு மட்டும் தான் இந்தியா பாக்குறாங்க. ஸோ வந்து அக்ஷரும் ஜடேஜாவும் பெட்டர் பிக் தான். டெஃபினட்டாக ஜடேஜா அண்ட் அக்ஷர் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி ஜஸ்ட் பவுலர், நல்ல பவுலர் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இவங்க ரெண்டு பேர் ஆல்ரவுண்டர்ஸ். இவங்க இது பெஸ்ட் சாய்ஸ் தான் இவங்க ரெண்டு பேர் எடுத்தது. ரீசென்ட் டைம்ல அக்ஷர் எல்லா இடத்துலையும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஃபைனல் வின் பண்ணவும் அவதான் காரணம், T20 ஃபைனல். ஸோ அக்ஷர் பெஸ்ட் ஆப்ஷன். அக்ஷர் இருக்கும்போது அக்ஷருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஜடேஜாவுக்கு பதிலாக மேபி வருண் சக்கரவர்த்தி கொடுக்கலாம். ஸ்குவாட்ல இருந்திருக்கலாம். பட் பிளேயிங் 11 பார்த்தா அக்ஷர் பட்டேல் ஜடேஜாக்கு பதில்னு சொல்ல முடியாது. அக்ஷர் பட்டேல் பதிலாக வாங்கினா வருண் சக்கரவர்த்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, KL ராகுல் ஒரு ரிஷப் பண்ட் யாரு மெயின் விக்கெட் கீப்பரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரிஷப் பண்ட். ஏன்னா அவங்க எப்பயும் வந்து 1 down 2 down வந்து KL ராகுல், ரிஷப் பண்ட் எப்படியா இருக்க மாட்டாங்க. அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைய பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு டாப் 2 ஆர்டர்ஸ்ல. அதனால ரிஷப் பண்ட் வந்து எல்லா ஃபார்மெட்ல விளையாடுவாரு. 4th 5th ரவுண்ட் கூட ஆடுவாரு. அதனால ராகுல் ஆல்ரெடி அவர் ப்ரையாரிட்டி சொன்னார்ல. இப்போ லைக் he doesn't want to play as a wicket keeper batsman but rather just a batsman. ஓகே, சோ விக்கெட் கீப்பர் வந்து ரிஷப் பண்றதா. ரிஷப் பந்த் இருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட், அது கிளாசிக்கல் லுக்கா இருக்கும், அடிச்சா நல்லா இருக்கும். அதனால வாய்ப்புபடி பார்த்தா KL ராகுலுக்கு தான் போகணும். ஆனா அவங்க வந்து KL ராகுலை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரிஷப் பண்ட் தான் மெயின் விக்கெட் கீப்பர். ஓகே, விக்கெட் கீப்பிங் ரிஷப் பண்ட்டை பிரைமரியா கன்சிடர் பண்ணலாம். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. டெஸ்ட் மேட்ச்ல லாங் டைம் விக்கெட் கீப்பிங் பண்ணி அந்த இது இருக்கு. அவருக்கு அந்த விக்கெட் கீப்பிங் எபிலிட்டி இருக்கு. அவரை பிரைமரியா கன்சிடர் யார் இருப்பாங்க, அவங்க யார் சூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு பிடிச்சது ரிஷப் பண்ட். சில டைம் கேம் டோட்டா சேஞ்ச் பண்ணுவாரு. KL ராகுல் நல்லா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ரீசென்ட் டைம்ல செய்யல. I'll go with ரிஷப் பண்ட். ஒரு ரேட்டிங் எபிலிட்டி நம்மளுக்கு தெரியும். It will be very useful in the middle order as well. ஃபாஸ்ட் பவுலிங் லைனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து லாஸ்ட் PGTலே வந்து நம்ம பவுலிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபில. பும்ரா ஒரே ஆளே வந்து சிங்கிள் ஹேண்டடா 320 ஓவர் போட்டு அவருக்கு இன்ஜுரி ஆனது தான் மிச்சம். இப்போ நம்ம ஷமி இன்ஜுரியில இருந்து வராங்க. அவங்க அந்த அளவுக்கு அந்த ரிதம்ல இருப்பாங்களான்னு தெரியல. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஓடிஐ ஃபார்மேட்ல வீக்கா தான் இருக்கு. நமக்கு நல்லா இருந்திருந்தா 2019 ஃபைனல்லே வந்து 240 ரன் ஆஸ்திரேலியா கொஞ்சம் சுருட்டி இருக்கலாம். இதுதான் பெஸ்ட். இதுக்கு மேல இல்ல நம்ம கிட்ட. ஓகே, ஓகே, ஓகே. ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி வந்து இப்போ இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு. எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். பட் லோக்கல்ல நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ரீசென்ட் டைம்ல. இதுக்கு மேல இல்ல. இப்போ ரீசெண்டா
நம்ம கிட்ட இவ்வளவுதான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எடுத்த இப்போ ஸ்குவாடே வந்து நல்லா தான் இருக்கு ஃபாஸ்ட் லைன் பவுலிங். பிகாஸ் பவர் பிளேல போடுறதுக்கு பும்ரா, ஷமி இருக்காங்க. அதே மாதிரி டெட் எண்ட்லயும் வந்து பும்ரா போடுவாரு. அதுக்கப்புறம் பும்ரா இன்ஜூர்டா இருக்காரு, அதை பத்தி அது மட்டும் தான் ஒரே கன்சர்ன். பட் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் கிடையாது. பட் அவர் தான் வந்து ஃபிட்னஸ் அவர் தான் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அர்ஷித் ராணா அவரும் நல்லா தான் போடுவார். பட் எனக்கு தெரிஞ்சு பும்ரா தவிர வேற யாரும் நல்லா போட மாட்டாங்க. பட் அவரே டிபெண்ட் பண்ணி இருந்தா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு பேக்லாக் தான். பும்ரா இருந்தா ஒண்ணு இல்லனா ஒண்ணுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நோ கமெண்ட்ஸ் ஆன் தட். இப்போ நம்மளுக்கு வந்து புவியோடைய அந்த பிளேஸ் வந்து யாருமே ரீப்ளேஸ் பண்ணல. அந்த ஸ்விங் பண்ற மாதிரி ஒரு பவுலர் வந்து இந்தியாவுக்கு இன்னும் கிடைக்கல. நட்ராஜன் வந்து நல்லா தான் பண்றாரு எல்லாத்துலயுமே. வந்து இப்போதைக்கு சென்னையில் நடக்கிற அந்த லீக்லயும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாடுக்காகவும் ரெப்ரசென்ட் ஆகல. நட்ராஜன் வந்து ஏன் சான்ஸ் கிடைக்கலன்றது ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. நட்ராஜன், புவி இவங்கெல்லாம் வந்து திருப்பி இந்தியா டீம்ல வந்தா இந்தியன் டீம் பவுலிங் லைனப் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப வீக்கா தான் இருக்கு. கேப்டன்சியை பொறுத்த வரைக்குமே வைஸ் கேப்டனா போட்டது அது ஒரு பவுலருக்கு ஒரு வைஸ் கேப்டன்சி சான்ஸ் கொடுத்துருக்கலாம். இப்போ பும்ரா இல்லைன்னா ஷமி வேற யாருன்னா ஒருத்தவங்க வைஸ் கேப்டன் சீனியர் பர்சன் வந்து பண்ணிருக்கலாம். நல்ல பவுலிங் இருந்தாதான் 50 ஓவர்ல ரன் கண்டெயின் பண்றது கரெக்டா இருக்கும். ஸ்லோவா ஸ்கிட்டியா போடுற பவுலர் இந்தியாவில் வந்து ஒருத்தருமே கிடையாது. 2011 வேர்ல்டு கப் டீமுக்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் இந்தியா டெவலப் பண்ணவே இல்லை. ஹர்ஷதீப் வந்து T20 நல்லா போடுவாரு. ODIல 10 ஓவர் போடுவாரான்னு கேட்டா அதுவும் டிசர்விங் கிடையாது. பவுலிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுனா தான் இருக்கும். பும்ரா ஒரே ஆளே நம்பி இருக்கும், அவரும் இன்ஜுரி. எனக்கு தெரிஞ்சு இதுவே நல்லா தான் இருக்கு. இதுவே எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. பட் இன்ஜுரி மட்டும் தான் ஒரே கன்சர்ன். இந்தியா டீம் சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆஃப் கோர்ஸ் நம்மளுக்கு தான் அந்த டிசீஸ் இருக்கு. பிளே ஆஃப் பண்ணிட்டா அந்த ப்ரெஷர்னால பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆயிடும். மேபி செமிஃபைனல் ஃபைனல் வர சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா நல்லா தான் வின் பண்ணுவாங்க. நல்ல டீம் தான் அது. பட் இந்த ஃபைனல் செமிஃபைனல்ஸ் இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு கேம் பொறுத்து நம்ம சொல்ல முடியாது. இவங்க தான் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. பட் டெஃபினட்டா செமிஃபைனல்ஸ் போவாங்க, அது ஷுவர். பட் வின் பண்ணுவாங்களான்றது ஃபைனல் தான் தெரியும். கண்டிப்பா வின் பண்ணோம். மேபி இட் கேன் பி a lost trophy for ரோஹித் சர்மா and விராட் கோலி. இன்னிங் நோட்ல முடிக்கணும்ன்றதால ட்ரை பண்ணுவாங்க. ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட். இல்ல ஏன்னா அவங்க போன ஆஸ்திரேலியா சீரிஸும் பாத்தீங்க, அவங்களுக்கு ஃபேவரான பிளேஸ் மட்டும் எடுத்துட்டு போறாங்க. ஆனா அங்க ஃபெயிலியர் தான் ஆயிட்டு இருக்கு. இதுவும் ஃபெயிலியர் ஆகும் தான் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? வின் பண்ணணும்னு தான் எல்லாருக்குமே ஆசை இருக்கு. ஸோ கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு தான் நினைக்கிறோம். பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.